நீங்க இங்க ஹரிச்சந்திரனே வந்தாலும் பொய்யன்னு கட்டமைப்பாங்க, காந்தியே வந்தாலும் களவாணி பொய்யன்னு கட்டமைப்பாங்க. இன்னைக்கு தேதியில திமுக நபிகள் நாயகம் இறை தூதரோ இறைமகன் இயேசுவா வந்து திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா நீ பிஜேபியின் பிடிஎம்னு கட்டமைப்பாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. மதுவை ஒழிக்கணும்னு எல்லா கட்சிகளும் பேசுது, மாநாடு. மது ஆலையை திறந்து மதுக்கடையில திறந்து நடத்துற கட்சிகளோட கூட்டணி வச்சா அது எப்படி ஒழியும்? ஒரு வெற்றி முழக்கம் ஏமாற்றமே. ஒவ்வொரு கட்சியும் தொடங்கும் போது அதான் சொல்றோம். ஆனா எந்த கட்சி உண்மையான ஆட்சி இல்லை, எந்த கட்சி நேர்மையான ஆட்சி இல்லை, எந்த கட்சி ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த கட்சி ஆட்சின்னு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அதுல இருந்தா மாற்றுன்னு வர்றோம். வந்து வச்சுட்டு திருப்பி அதே கட்சியோட 4-3 சீட்டை வாங்கிட்டு கூட்டணி வைக்கும் போது மாற்று என்பது இல்லாமல் ஏமாற்ற. எங்க அண்ணன் திருமாவளவனோ எங்க ஐயா ராமதாஸ் ஐயாவோ இல்ல எங்க அண்ணன் வைகோவோ வந்த இடத்துல அந்த கொள்கை பிடிப்போட நின்று இருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த தடுமாறு இந்த நெருக்கடி. இப்ப நீங்க கேட்கிற கேள்வியை நான் ஏன் சந்திக்கிறேன்? ஒரு தோல்வியை தாங்கல. இங்க கோட்பாடு இருந்துதான் வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன். தோல்வியே தாங்க, உடம்புல காயமே படாம போர்ல வெல்லணும்னா எப்படி? ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க. எப்படி ஒரு துளி ரத்தம் வந்த கூட உடம்புல ஒரு காயம் பற்ற கூட நான் போர்ல வெற்றியாக சுட்டினோம்னா வரலாற்றுல நிகழ்ந்திருக்கா? இது ஒரு பைத்தியகாரத்தனம், பைத்தியகாரத்தனம். இதெல்லாம் ஒரு பைத்தியகாரம். எல்லாருக்கும் வக்கனையா கருப்பட்டி காஃபி குடிக்கணும், கருப்பட்டி திங்கணும், பணம் ஏறிடக்கூடாது. பைத்தியங்களே எந்த தொழிலும் செய்யலாம் இழிவல்ல, எந்த தொழிலும் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதா இழிவு.